இந்த யூடியூப் வந்து இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒண்ணுல சும்மா கிளிக் பைட்டுக்கு தான் என்னாச்சு நான் சொல்றேன். நம்ம சேனல் ரீசெண்டா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆச்சு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் போராட்டம். என்ன எப்படி ஆச்சு அப்படின்றத நான் கடைசியில் சொல்றேன். சரி ஓகே, நீங்க அந்த கோல்டு ப்ளே பட்டன் வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சுங்க. சரி நானும் வந்து அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி ஒரு 8 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு, வாங்க தம்பி வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஏங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பைக் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க போய் ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட நின்று இருந்தாரு. அங்க போய் நான் வாங்கிட்டு வாங்கும் போதே டவுட் வந்து என்ன சின்னசா இருக்கு. நம்மலாம் வந்து அப்போலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கும், பெரிய பாக்ஸே பெருசா இருக்கும். இது என்ன அந்த சில்வர் ப்ளே பட்டன் மாதிரி வந்து சின்னசா இருக்கு, ஒருவேளை மாத்தி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற டவுட்லயே வந்து சரி போனதும் போய் பிரிச்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து பைக்ல வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு பிரிச்சு பார்த்தா கோல்டு ப்ளே பட்டன் தான், ஆனா சின்னசா இருக்கு. என்னங்க இது, அப்புறம் பெருசா தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, ஒருவேளை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் போட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால இந்த மாதிரி சின்னசா கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓ லாங் வீடியோ போட்டு ரீச் ஆனாதான் வந்து பெரிய ப்ளே பட்டன் கொடுப்பீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கேட்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து 1 மில்லியன் வந்து ரீச் பண்ணிடுறாங்களா சீக்கிரமாவே, அவங்களுக்குலாம் கொடுக்கணும்ல, அதனால வந்து சின்னசாவே உங்களுக்குலாம் போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துறாங்களாம். அப்போ இந்த 1 மில்லியன்ன்றது வந்து பெரிய ரீச் எல்லாம் கிடையாது. நீங்களும் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா 1 மில்லியன் வர வச்சிடலாம். கிட்டத்தட்ட 4 மாசத்துல 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்லை நான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டதுனால. அப்புறம் அந்த கோல்டு ப்ளே பட்டன் வந்து சின்னசா வந்து இல்ல பெருசா ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணல, சும்மா அப்படி வீடியோக்காக வந்து சொன்னேன். நீங்க கொடுத்த அன்பு தாங்க பெருசு எனக்கு. அப்புறம் நான் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த யூடியூப் ஆரம்பிச்சு இந்த 6 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்றத என்னோட ஸ்டைல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன்ல அந்த மாதிரி நான் வந்து சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2017 to 18ல வந்து நான் 12th படிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டே வந்து ஜேசிபி வேலைக்கு போயிட்டு அதுல வர ஏர்னிங்ஸை வச்சு அம்மா கிட்ட கொஞ்சம் காசை வாங்கி போனை வாங்கினேங்க. அப்போ யூடியூப்ல வந்து பார்க்கும்போது இவங்க எப்படி வீடியோ போடுறாங்க, நானும் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அப்போ ஃபேமஸா இருந்த ஆள் வந்து மதன் கௌரி, அந்த மாதிரி நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி செவுத்து முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஏதோ நான் பேச ஆரம்பிச்சேன். ஒருத்தனே நான் கண்டுக்கல. சரி நமக்கு என்ன வருமோ அதை போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பர் 2 12th முடிஞ்சு காலேஜ்க்கு வந்து சேரலான்னு பார்த்தா வீட்டு சூழ்நிலைனால நான் வந்து காலேஜுக்கு வந்து போல. அப்போ நான் மொபைல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் பண்ற கேப்லயே நான் வந்து யூடியூபை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயமான ஹாலிவுட் படங்கள்லாம் நான் அதிகமா பார்ப்பேன். அந்த ஹாலிவுட் படத்தை பத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் முடிஞ்சிட்டு நைட் ஒரு 9 மணிக்கு வந்து நைட்டு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஹாலிவுட் படங்களை பத்தி எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஓரளவுக்கு வந்து ரீச் வந்து ஓரளவுக்கு வியூஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியூப் மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆர்மி சம்பந்தமான 10 ஹாலிவுட் படங்களை ஒன் பை ஒன்னா வரிசை கட்டி பார்க்க போறோம். நம்ம 10 ஹாலிவுட் தமிழ் டப்டு ஃபேண்டசி மூவிஸ் தான் வரிசை கட்டி ஒன் பை ஒன்னா உட்காந்து பார்க்க போறோம். அப்படியே அந்த வருஷம் வந்து போக அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல வந்து பேமெண்ட்டே நான் வந்து வாங்குறேன். 7600 ரூபாய் சம்திங் வந்து நான் வாங்கினேன். அதெல்லாம் பெரிய அமௌண்ட். அப்போ எனக்கு அப்பதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நம்ம போய் காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டே வந்து யூடியூபை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூபே ஒரு பக்கம் பார்த்துட்டு அதுல வர அமௌண்ட் கொஞ்சம் பத்தாம பார்ட் டைமா சில வேலைகளும் வந்து பார்த்துக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு மேரேஜ்ல வந்து கேட்டரிங் ஒர்க் போறது, அங்க சமையல் பண்ணும்போது இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்குற ஒர்க், சர்வ் பண்ற ஒர்க், தக்காளி மார்க்கெட்ல போய் ஒர்க் பண்றது, ஜொமேட்டோல போய் ஒர்க் பண்றது, கார் டிரைவிங் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வேலை வந்து பார்த்திருக்கேன். அப்புறம் ஹாலிவுட் படங்களா வேணா கொஞ்சம் ஃபன்னா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி சில ஃபன்னி மூவிஸ், அதுக்கப்புறம் மூவி சீன்ஸ் ரோல் பண்றது, ரோஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். அது ஓரளவுக்கு வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாம் வந்தப்போ பிக் பாஸ் வந்து ட்ரோல் பண்ணி போடும் அப்படி சொல்லி போடும்போது அதுக்கு நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சில காப்பிரைட் பிரச்சனை வந்ததுனால சரி இதெல்லாம் பண்ணா சேனலே போயிடும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம ஏதோ போட்டு போடுற வீடியோஸ் எல்லாம் ஃபிளாப் ஆகி வியூஸே போகாம எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத உங்க மூலமா வந்து அதாவது நீங்க உள்ள போனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து காட்ட போறேன். காய்ஸ் ஜஸ்ட் இமேஜின் ஒரு 5 ரூபா வச்சுக்கிட்டு உங்களை ஒரு சிட்டிக்குள்ள விட்டு 5 ரூபாவை 500 ரூபா மாத்தி காமிக்கணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நான் வந்து பண்ணேன். நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கிட்ட இருந்து ஒரு சேர் இருக்கு, அப்புறம் ஒரு பெவிகால் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்னதா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். காதே கேட்க மாட்டேங்குது மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாம் விஜய். நான் சினி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விபரீதமான ஒரு முடிவு தான் சொல்லலாம். ஒரு டப்பா, ஒரு பாண்டல், ஒரு 4 பாம் எல்லாமே வந்து இருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிளஸ் ஒரு சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். வீட்ல இருக்கு சுத்தமா காசு இல்லாம சுத்திட்டு இருக்கும்போது தான் வந்து சரி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்களே அதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பதாங்க சும்மா ஒரு 4 ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுத்து போட்டேன். போட்டு ஒரு 2 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூஸே போல. சரி இதுவும் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் போய் பார்க்கறேன் எல்லாமே பயங்கர வியூஸ் போயிருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சரி இனிமே ஷார்ட்ஸ் வீடியோஸே போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெகுலரா வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த அன்பு இருக்கே அளவுக்கு கடந்த அன்புடா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா கொடுத்தீங்க. சோ அந்த அன்பு தான் என்ன இங்க நிறுத்திருக்கு. பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது, இன்னும் எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா எனக்கு இது பார்க்கும்போது ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான். சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து என்னைக்குமே விட்டுறாதீங்க. நீங்க ஒரு பக்கம் அதையும் பாருங்க, ஒரு பக்கம் இதையும் பாருங்க. ஒரு நாள் கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். இன்னும் நீங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்புறேன். வீடியோ பிடிச்சா வந்து ஆட்டை போட்டு விட்டுருங்க. வரட்டா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிச்சயமா இந்த வீடியோல வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில
ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.